இன்னைக்கு எபிசோட்ல சேரன் அண்ணன் காதுகுத்து விழாவுக்கு போறேன்னு பொய் சொன்னதும், அதை நம்பாத தம்பி சோழன் பல்லவன் கிட்ட 500 ரூபா பந்தயம் கட்டிட்டு சேரனை பின்தொடர்ந்தது செம கலாட்டாவா இருந்துச்சு. பெரிய மனுஷனா இருக்கிற அண்ணன் பண்ற கள்ளத்தனத்தை கையும் களவுமா பிடிக்க சோழன் போட்ட பிளான் இது. சோழன் நினைச்ச மாதிரியே சேரன் நேரா சந்தா வீட்டுக்கு போனான். வெளியே கார்ல காத்திருந்த சோழன் 3/4 மணி நேரமா அவங்க வெளியே வராததை பார்த்து, எனக்கு கல்யாணமாகி 8 மாசமாச்சு, இன்னும் ஒரு முன்னேற்றமும் இல்ல, ஆனா அண்ணன் அதுக்குள்ள புகுந்து விளையாடுறாரேன்னு பொறாமைப்பட்டது சிரிப்பா இருந்துச்சு. வீட்டுக்குள்ள சேரனும் சந்தாவும் தனிமையில பால்கோவா சாப்பிட்டு மசாலா டீ குடிச்சு சந்தோஷமா பேசிக்கிட்டு இருந்தாங்க. தம்பி வெளியே வயித்தெரிச்சல்ல காத்துக்கிட்டு இருக்க, அண்ணன் உள்ள ஜாலியா காதல் வளர்க்கிறத காட்டுன காட்சிகள் எல்லாம் ரசிக்க வச்சது. அடுத்து சேரன் சந்தாவை சைக்கிள் முன்பக்கம் உட்கார வச்சு ஓட்டிட்டு போன அழக பார்த்து சோழன் இன்னும் காண்டாயிட்டான். நேரா அவங்க கோவில்ல போய் நின்னதும், ஒருவேளை அண்ணன் ரகசிய கல்யாணம் பண்ணிக்க போறாரோன்னு சோழன் பதறினது எபிசோட்ல ஒரு நல்ல திருப்பம். ஆனா அவங்க சாமி கும்பிடத்தான் வந்தாங்கன்னு தெரிஞ்சதும் நிம்மதி பெருமூச்சு விட்ட சோழன், இவங்க காதல் ரொம்ப ஆழமா இருக்கு, சீக்கிரமே அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு ஒரு உறுதியான முடிவை எடுத்திருக்கான். இது கதையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகும். கடைசியா வீட்டுக்கு வந்தப்போ நிலாவுக்கு லேசா காயம் பட்டிருக்கிறத கவனிச்ச சேரன் உரிமையா தம்பி சோழனை கூப்பிட்டு, இனிமேல் நிலா ஆபீஸ் போகும்போது நீதான் பாதுகாப்பா கூட்டிட்டு போகணும்னு அண்ணனா ஒரு கட்டளை போட்டது சோழன் நிலா சேர்றதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா அமைஞ்சிருக்கு. சேரன் போட்ட உத்தரவால சோழனும் நிலாவும் நெருக்கமாவாங்களா? சேரன் சந்தா காதலுக்கு வீட்ல எதிர்ப்பு வருமா? சோழன் அடுத்து என்ன அதிரடி பிளான் பண்ண போறான்? உங்க கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.